இப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து புதுசாக எலெக்ஷன்ற ஒரு இது வந்து புதுசாக இது நடத்துகிறாங்க. அது வந்து நல்லா புதுமையான திட்டம் தான். இப்போ வந்து நான் வந்து எலெக்ஷனில் வந்து எஸ்பிஎல் ஸ்கூல் பீப்புள் லீடராக வந்து நான் நிற்கிறேன். எலெக்ஷனில் வந்து நான் நிற்கிறேன். இன்னைக்கு வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லா மாணவர்களும் நல்லா ஹாப்பியாக வந்து போய் ஓட்டு போட்டு நல்லா இதாக புன்னகையாக வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்று, நான் நிறையா வாக்குறுதிகள் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வாரமாகவே எலெக்ஷனில் அந்த கேம்பெயின்லாம் போயிட்டு வந்திருந்தோம். நல்லா வாக்குறுதி கொடுத்தனால எல்லாருமே ஒரு புது இதுவாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. இப்போ இந்த மாதிரி எனக்கு கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி. ஸ்கூலுக்கு வந்து நன்றி கேட்டுக்கிறேன். நான் கொடுத்த வாக்குறுதிகள் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்லா பிடிச்சி அவங்க போய் ஓட்டு போட்டுட்டு எனக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு வந்து ஸ்கூல் எவர்கிரீன் வித்யாசரம் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாக்குறுதிகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வெல்னஸ் வந்து நாங்கள் வந்து பாதுகாப்போம். அவங்க ஸ்டடீஸ்லையும் ஸ்போர்ட்ஸ்லையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் வந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நாங்கள் வந்து உதவி பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து எதுவும் குவரிஸ் எதுவும் இந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்கல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சஜஷன் பாக்ஸ் வைப்போம். அதில் வந்து அவங்களோட இதை போட்டு அந்த குவரிஸ் வந்து நாங்கள் வந்து எடுத்து பெரிய அளவு கொண்டு போவோம். பார்த்துருக்கோம். இந்த ஸ்கூல் வந்து இப்போ அந்த மாதிரி தான் நடக்குது. நல்லா ஓட்டிங் அந்த இதெல்லாம் வச்சு கொண்டு வராங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்கூல் அப்படி நடத்துறது. நான் குஷால். நான் வந்து எவர்கிரீன் வித்யாசரம் பள்ளியில் வந்து படிக்கிறேன். அது மதுரையில் இருக்கு. நாங்கள் 11th வந்துட்டு 3 பேர் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து நிற்கிறோம். நாங்களே வந்து இந்த ஒரு வாரமாக வந்து கேம்பெயின்லாம் நிறையா வந்து போயிட்டே வந்திருக்கோம். அது மூலமாக நாங்கள் வந்து நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கூல்லேயே வந்து டோர்னமெண்ட் நடத்துகிற மாதிரி நம்ம ஸ்கூலில் வந்து ஸ்டேட் லெவலில் இருந்து நேஷனல் லெவலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காகலாம் நாங்கள் வந்து 4 to 5:30 வரைக்கும் வந்து கிளாஸ் இது ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கோச்சிங் வந்து இது கொடுத்துருக்கோம். வாக்கு கேட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து சையாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அதெல்லாம் தாண்டி இருந்தால் நம்மளுக்கு வந்து ஓட் பண்ணி ஜெயிக்க முடியுன்றதுக்காக இது வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப வந்து தேவைப்படக்கூடிய விஷயம் தான். ஸோ கடந்த ஒரு வார காலமாக நம்ம ஸ்கூல்ஸில் எல்லாருக்குமே எலெக்ஷன்ஸ் மாணவர்களுக்கான விழிப்புணர்வை உண்டாக்கணும், எலெக்ஷனை பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு வாரமாக 3 கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி அவங்க 3 பேருமே ஒவ்வொரு வகுப்பு மூலியமாக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால மாணவர்களுக்கு எலெக்ஷன் பற்றின அவேர்னஸஸும் நிறையா தெரியுது. அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் நல்லா புரியுது. ஸோ இன்னைக்கு டிஜிட்டல் முறையில் நம்ம எப்படி எல்லாரும் நம்ம பெரியவங்க எல்லாரும் எப்படி ஓட்டு போடுவோமோ அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் இன்னைக்கு டிஜிட்டல் மூலியமாக ஆன்லைனில் மாணவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாரமாக அவங்க நம்ம ஸ்கூலில் நடத்தின நல்ல விஷயங்களை பற்றி எல்லாமே பேரண்ட்ஸுக்கும் புரியறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. அதில் இருந்து பெற்றவர்களும் அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களோட சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட் பண்ணுறதுக்காக ஆன்லைன் மூலியமாக நம்ம போட்டுருக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிஜிட்டல் முறையில் நம்ம ஸ்கூலில் நேரில் வந்து வாக்குப்பதிவு வந்து அவங்களோட செஞ்சாங்க. இதோட பள்ளியில் தேர்ந்தெடுத்த மாணவர்களை நம்ம சிங்கப்பெண் சிஎம் விஜய் சார் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண சிங்கப்பெண் தலைமையில் சீஃப் கெஸ்ட் அவங்கள வர வச்சு தனலட்சுமி அவங்க தலைமையில பதவியேற்பு விழா வருகின்ற 15ஆம் தேதி நம்ம நடத்தணும். வாய்ப்பினை தந்ததுக்கு நன்றி. எலெக்ஷன்ஸ் பூத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல்ஸ் அது இந்த ஒரு வாரமாக டீச்சர்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் மாணவர்கள் யாரெல்லாம் ஓட்டுக்கு நிற்கினாங்களோ ஸோ அவங்க என்டையர் ஸ்கூல்ஸில் அவங்களுக்கு புது புது கிரியேட்டிவ் ஐடியாஸை உண்டு பண்ணதுக்கு அவங்களுக்கு முழு உரிமையை நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அது மூலியமாக அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் அதிகமாக வளர்ந்துச்சு. ஸோ மற்ற ஸ்கூல்ஸுக்கும் நம்ம ஓட்டு பதிவில் எல்லாருமே யூஸ்வலாக சீல் பண்ணி பண்ணுறதுக்கும் டிஜிட்டலில் நமக்கு நேராக அவங்க பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம், அவங்க அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ என்டையர் கேம்பஸில் புது புது மாற்றங்கள் நாங்கள் சிந்திக்காததையும் தாண்டி மாணவர்கள் சிந்திச்சது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தையும் கொடுத்துச்சு. பேரண்ட்ஸ் ஓட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே நம்ம ஸ்கூலோட வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் போட்டிருக்கிறோம். 10 to 2 மணி வரைக்கும் அவங்களுக்கு ஓட் பண்ணுறதுக்கான டைமிங் நம்ம கொடுத்துருக்குறோம். இதோட காசு என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தலைமை பண்பு குறித்து வராங்களே, என்ன காசுக்காக நீங்கள் எலெக்ஷன் பண்ணுவாங்க? எலெக்ஷன் லீடர்ஷிப் அப்படிங்கிறது அதோட முக்கியத்துவம் நார்மலாக எடுத்த உடனே எல்லாருமே பெரிய போஸ்டிங்கோ எதுக்குமே வந்துட முடியாது. ஸோ லீடர்ஷிப் அப்படி பண்ணணும்னா அதுக்கு பேஸ் ஒர்க்ஸ் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்க டீம் லீடராக இருந்து அவங்க என்டையர் டீமை எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒர்க்கை டிவைட் பண்ணி பண்ணணுங்கிறத எல்லாத்தையுமே அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அதுக்காக தான் நம்ம இதை எடுத்துருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.